அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம் பிறக்க போகுது. அந்த மாதம் பிறக்கிற முதல் நாள் இரவு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சித்திரை கனி காணும் நாள். வாங்க பார்க்கலாம். நம்ம நாளைக்கு சித்திரை பிறக்க போகுது. இன்றைக்கி நைட்டு ஒரு டேபிள் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, புதுசாக இருந்தாலும் சரி கண்ணாடி, வீட்டில் இருக்கிற கண்ணாடி இருந்தால் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணி அந்த டேபிளில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் பூ வச்சிடலாம். மங்களகரமாக இருக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம டேபிள் மேலே வைக்கிற திங்ஸு பூரா அந்த கண்ணாடியில் தெரியணும். முகம்பாக்கம் கண்ணாடியில் அது கண்டிப்பாக தெரியணும். அந்த மாதிரி டேபிளையும் கண்ணாடியும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இது சாமி இருக்கிற இடத்துல வச்சாலும் சரி, நம்ம தூங்குகிற இடத்துல வச்சாலும் சரி ரெடி பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தாம்பாளம் எடுத்து வச்சுருங்க அந்த டேபிளில். வச்சுட்டு நம்ம வீட்டில் என்னென்ன பழம் இருக்கோ, முக்கனி எந்த பழம் இருக்கோ வச்சுக்கலாம். நான் ஆரஞ்சு பழம் ஒன்று, ஆப்பிள் பழம் ஒன்று, மாதுளம்பழம் ஒன்று, மாங்கனி மெயினாக அதில் வச்சுருங்க. பலாப்பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பலாப்பழம் அதில் வச்சுருங்க. பலாப்பழம் இல்லை, அதனால் நான் வைக்கலை. திராட்சை பழம், வீட்டில் இருந்த பழமெல்லாம் நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன். வச்சுட்டு குங்குமம் மஞ்சள் ஒரு டப்பாவில் நிறையா போட்டு அந்த இடத்துல வச்சுருங்க. வெத்தலை, பாக்கு, மஞ்சள் கயிறு, ஒரு மஞ்சள், முகம் பூசுகிற மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, குழம்புக்கு போடுற மஞ்சளாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் பூ வச்சுருங்க. எங்கேயுமே எப்போதுமே வெத்தலை பாக்கு வச்சோம்னா அதில் பூ வைக்காமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பூ வச்சுருங்க. வாழைப்பழம் இதெல்லாம் தாம்பழத்தில் வச்சாச்சு. பழ வகையெல்லாம் ஒரு பவுலில் பருப்பு, துவரம் பருப்பு நல்லா வலிய கொட்டிடுங்க. முக்காது அறதெல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பவுலில் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறோம்ல டெய்லி அரிசி, அந்த அரிசி, சர்க்கரையோ வெல்லமோ எடுத்து வச்சுருங்க. நான் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். தானிய வகை ஒன்று வைக்கணும். அதுக்காக வெள்ளை கொண்டக்கடலை வீட்டில் இருந்தது, அதையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் இதில் மெயினாக வைக்க வேண்டியது கல்லுப்பு. கல்லுப்பு கண்டிப்பாக அதில் வச்சே ஆகணும். கல்லுப்பை மெயினாக வச்சுருங்க. அதில் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கல்லுப்பு வச்சுருங்க. எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சுருங்க. எல்லாமே கண்ணாடியில் தெரியணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தங்க நகை, வளையலோ செயினோ தோடோ ஏதாவது ஒரு காயின், பவுன் காயின், ஏதாவது ஒரு தங்க நகை எடுத்து கண்டிப்பாக அதில் வைக்கணும். நான் வீட்டில் போட்டிருந்த செயின் எடுத்து அந்த கண்ணாடிக்கு போட்டு விட்றேன். கண்ணாடியில் போடுற மாதிரி நகையாக இருந்தால் அதில் போட்டுருங்க. இல்லாட்டி கண்ணாடிக்கு பக்கத்தில் வச்சுருங்க. கண்டிப்பாக தங்க நகை அதில் வச்சு கும்பிட்டே ஆகணும். ஒன்றுமே இல்லாட்டி கடுகளவு இருக்கிற மூக்குத்தியை கூட வச்சு கும்பிடலாம். எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே முதல் நாள் நைட்டு, நாளைக்கு வருடப்பிறப்பு பிறக்கப்போ தான் இன்றைக்கி நைட்டு செய்கிற வேலை. இது ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சு வீட்டில் இருக்கிற 10 ரூபாயோ 10 ரூபா தாளோ, 20 ரூபா தாளோ, 100 ரூபா தாளோ, 50 ரூபா தாளோ, கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தட்டில் வச்சுருங்க. நான் 100 ரூபா தாள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் காயின், வீட்டில் இருக்க சில்லறை காசு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா துட்டு 10 ரூபா துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சில்லறை காசை நல்லா சத்தம் கேட்குற மாதிரி அந்த தட்டில் போடுங்க. இது குபேரனுக்கு இந்த காசோட சத்தம் ரொம்ப பிடிக்கும். அதில் சத்தம் கேட்குற மாதிரி அந்த தட்டில் அந்த காயினை போட்டுட்டு கொஞ்சம் பூவை போட்டுருங்க. அதில் எல்லாமே போட்டு வச்சுட்டு மெயினானது கல்லுப்பும் மஞ்சத்தூள் ரெண்டுமே அன்றைக்கி கண்டிப்பாக புதுசாக வாங்கி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி நம்ம வைக்கிற வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் கழுவிட்டு கொட்டிடுங்க. வீட்டில் ஏற்கனவே மஞ்சத்தூளும் கல்லுப்பும் நம்ம வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக அன்னைக்கு போய் வருடப்பிறப்பு அன்னைக்கு போய் கடையில் காசு கொடுத்து மஞ்சத்தூள் பாக்கெட்டு சின்னதாகவும் கல்லுப்பு பாக்கெட் ஒன்றும் வாங்கிட்டு வந்து பாத்திரத்தை கழுவிட்டு அதில் கொட்டுங்க. மகாலட்சுமி குடியிருப்பா. இந்த தானியம், பருப்பு, ஜீனி எல்லாமே பல வகை எதுக்கு நம்ம வச்சு கும்பிடுறோம் வருஷப்பிறப்புக்கு அப்படின்னா, அந்த வருடம் முழுவதும் பணம் காசுக்கும் சரி, நகநட்டுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் சரி, செல்வம் செழிப்போட குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரை நாளை முன்னோர்கள் இது மாதிரி வழிபட்டு கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நானும் செஞ்சு வழிபட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நல்லதே நடக்கும். படுக்கிற இடத்துலையாவது சாமி ரூம்லையாவது இதை செட் பண்ணி வச்சுருங்க முதல் நாள் நைட்டு. நாளைக்கு வருஷப்பிறப்புனா நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த கண்ணாடியில் வந்து தான் முழிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே இந்த கண்ணாடியில் தான் முழிக்கணும். முழித்து சாமியை இதெல்லாம் தொட்டு கும்பிட்டு மகாலட்சுமி வழிபட்டால் இந்த வருடம் நல்ல ஆண்டா உங்களுக்கு அமையுங்கிறது ஐதீகம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க.